வெல்கம் டு அவர் நியூ சீரிஸ் ப்ராஜெக்ட்ஸ். இதுதான் நான் பண்ண போற ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த சீரிஸ்ல. நீங்க என்னோட பைத்தான் சீரிஸ் பார்த்துட்டு இதை நீங்க சைமல்டேனியஸா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பெட்டரா புரியும். ஏன்னா நான் பைத்தான்ல என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் பண்றேனோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணலாமா? விஎஸ் கோட்ல நீங்க விஎஸ் கோட் போன எபிசோட் விஎஸ் கோட் எப்படி டவுன்லோட் பண்றது, அப்புறம் பைத்தான் கோட் ஜென்ரலா எப்படி ரன் பண்றது அது நான் சொல்லியிருப்பேன். பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு நார்மலி தெரிஞ்சிருந்தா அது ஓகே தான். விஎஸ் கோட் உள்ள போயிட்டு உடனே இங்க ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த ஃபைல் போயிட்டு இங்க ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம போன எபிசோட்ல வந்து ஹோம் ஸ்க்ரீன்ல விஎஸ் கோட் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம், ஒரு ஃபோல்டரு. அந்த ஃபோல்டரை நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அது இங்கே இருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம டெமோன்னு ஒன்று சும்மா போட்டோம் போன இதில். இப்போ நம்ம புது ஃபோல்டர் இங்கே ஒன்று கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணுறது பேர் என்ன வைக்கலாம்னா ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம ஒரு ஒரு எபிசோடுக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற ஃபைல்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபைல்ஸ் நம்ம இந்த ஃபோல்டரில் போட்டுக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் பேர் வந்து சிம்பிள் நம்பர் கெஸ்ஸிங் கேம். நம்பர் கெஸ் கேம் 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு டாட் பிஒய் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம பைத்தான்ல தான் பண்ண போகிறோம், அதனால டாட் பிஒய் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இங்கே பைத்தான் ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நான் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். யூஸ்வலாக வந்து நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும், இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு இந்த பைத்தான் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். இது பண்ணாதான் கோட் வந்து நல்லா ரன் ஆகும். இதுவும் கூட இந்த கோட் ரன்னர் தான். இந்த கோட் இங்கே பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனுக்கு கோடு ரன் ஆகிறதுக்கு இந்த கோட் ரன் எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் போயிட்டு கோட் ரன்னர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்ஸ்டால் இருக்கும், அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபைல் போகலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ரேண்டம் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஓகே, நான் இந்த ப்ராஜெக்டை பற்றி உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னன்னா, இப்போ யூசர் வந்து ஒரு 1லேருந்து 10 வரைக்கும் நம்பருக்குள்ளே வந்து ஏதோ ஒரு நம்பரை பிக் பண்ணுறாங்கன்னா அந்த நம்பர் வந்து இந்த பைத்தான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பைத்தானே ஒரு நம்பர் வந்து செலக்ட் பண்ணிவிடும். இப்போ அது 5ன்னு செலக்ட் பண்ணிவிடும். நம்ம ரேண்டமாக கெஸ் பண்ணணும். இப்போ யூசர் வந்து 2ன்னு டைப் படிச்சாங்கன்னா 5க்கும் 2க்கும் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, தப்புல, அதனால தப்பு, நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி ஒரு 3 ட்ரை 5 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். 3வது ட்ரை எப்பயும் தப்பா இருந்துச்சுன்னா சாரி அப்படின்னு சொல்லிடலாம். 3வது ட்ரை இப்போ 5 அப்படின்னு கரெக்டாக வந்துடுச்சுன்னா கங்க்ராட்ஸ், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதனால தான் நம்ம இந்த இம்போர்ட் ரேண்டம்னு போட்டிருக்கோம். இந்த ரேண்டம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு லைப்ரரி. இது பைத்தானே உருவாக்கின ஒரு லைப்ரரி ரேண்டம். இது போட்டதுக்கு அப்புறம் நம்ம நம்பர்னு ஒரு வேரியபிள் உருவாக்கலாம். அதில் இங்கே இருக்குல்ல ரேண்டம் நம்ம லைப்ரரி, அதை போட்டுட்டு டாட் போட்டுட்டு இங்கே இங்கே இந்த விஷுவல் ஸ்டுடியோ போல என்ன நல்ல விஷயம்னா, இங்கேயே நமக்கு எழுத எழுத நமக்கு இங்கே மாதிரி காட்டும் ஒரு கிரே கலரில். அது என்னன்னா நம்ம எழுத போகிறது அதுவாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி காட்டுது. நம்ம இதுதான் ஆக்சுவலாக எழுத போகிறோம். ரேண்டிட் ரேண்ட்னா என்னதுன்னா ரேண்டம் ப்ளஸ் இன்டீஜர். இது என்ன பண்ணுன்னா 1 நம்ம ஃபார் லூப்பில் படிச்சிருப்போம். 1,100ன்னு போட்டோம்னா 1லேருந்து 99 நம்பருக்குள்ள இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம் இருக்கும். நம்ம ஒரு 10 நம்பர் எடுத்தால் போதும். ஸோ 1லேருந்து 10க்கு வந்து 11 அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா 1லேருந்து 9 வரைக்கும் போதும். 110 ஓகே, சரி ஓகே, 110 போதும் கைஸ். இப்போ நம்ம 1,10 அப்படின்னு போட்டோம்னா 1லேருந்து 9 வரைக்கும் நம்பரை போட்டுக்கலாம். அடுத்து வந்து பிரிண்ட். இங்க பாத்தீங்களா, இதுவே அழகா வருது. இப்ப வெல்கம் டு த நம்பர் கெஸிங் கேம்னு. அவ்வளோ இன்டெலிஜென்ட்டா இருக்கு இந்த பைத்தான்.
நம்பர் கெஸ்ஸிங். இது ஏன் நம்ம ஸ்டார்டிங்கே பிரிண்ட் கொடுக்குறோன்னா, யூசர் வந்து இந்த கேம் ஓப்பன் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட்லேயே அவங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். பிரிண்ட் கொடுக்குறப்ப வெல்கம் டு த நம்பர் கெஸ்ஸிங் நேம்னு உங்களுக்கு காட்டணும். உங்களை வெல்கம் பண்ணுறதுனால நம்ம இப்படி ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்களா எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கு. அதுவே ஒரு இது கொடுக்குது. நம்ம ஜஸ்ட் இங்க டாபிக் பேரு தான் இங்க நம்ம ஒன்று செலக்ட் பண்ணுவோம். அதுலயே இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன நம்ம அடுத்து கொடுக்க போறோமோ அதை எப்படி லைனா காட்டுது. நான் வந்து எஸ் நம்பர் பிட்வீன் 1 and 10. இப்ப யூசர் வந்து அவங்க அவங்களோட இந்த இதுல டைப் படிக்கிறப்ப 1ல இருந்து 10க்குள்ள ஏதோ ஒரு நம்பரை டைப் பண்ணிங்க, வெல்கம் பண்ணிட்டு ஏதோ டைப் பண்ணிங்க நம்ம அவங்க கிட்ட சொல்றோம். இப்ப நம்ம பேக் எண்ட் போயிடலாம், நம்ம வேலையை பண்ணிடலாமா. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு வி அப்படின்னு கொடுக்கலாம். இதுதான் கேஸ் ஆக்சுவலா கோடே. இது கெஸ் பண்ணிட்டு அழகா இந்த மாதிரி காட்டுது. நம்ம ஏன் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுக்குறோம்னா, நம்ம வந்து ஒரு 3 ட்ரை வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் யூசர் வந்து ஒரு நம்பர் டைப் படிப்பாங்க, அந்த நம்பர்லயே கரெக்டாக வந்துருச்சுன்னா கங்கராஜ் சொல்லிடலாம். அப்போ அதுலேயும் தப்பு, செகண்ட் ட்ரைலையும் தப்பு, 3வது ட்ரைலையும் தப்புனா சாரி சொல்லிடலாம். இப்போ 3 ட்ரை இருக்கிறதுனால ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 3ன்னு போட்டுக்கலாம். இப்போ 3ன்றதுனால 0 1 to 1 தான் கவுண்ட் ஆகும், இருந்தாலும் அது 3 ட்ரை தான் கணக்கு வரும். அடுத்து கெஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட் வாங்குறதுனால அந்த நம்பர் வந்து அது நம்பராக தானே இருக்கு, ஸ்ட்ரிங்கா இல்லை யூசர் நம்பர் தானே டைப் பண்ணி போறாங்க. அதனால இன்ட் இன்புட் போட்டுட்டு என்டர் ஓவர் எஸ். ஆக்சுவலாக நான் இந்த கோடு முன்னாடி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால தான் இங்கே அப்படியே அழகாக காட்டுது. இல்லைன்னா பைத்தானே இன்டெலிஜென்ட்டான்னு தெரியல. நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு முன்னாடியே கரெக்டாக காட்டுது. இந்த மாதிரி லைட்டாக இதுக்கு லெட்டர்ஸில் காட்டுதில்ல, அது மாதிரி. ஓகே கைஸ், நம்ம இதுக்கு போகலாம். இப்போ நம்ம ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். எதுக்குன்னா இந்த கெஸ்ட்னு ஒரு வேரியபிள் வந்து யூசர் வந்து என்டர் யுவர் கெஸ்ட்னு கேட்கும். இந்த வேரியபிள் வந்து நம்ம பேக்எண்டில் பண்ண வேண்டியது. யூசர் வந்து என்டர் யூ கெஸ்ட்னா அவங்க ஒரு நம்பரை டைப் படிப்பாங்க. இப்போ கெஸ்ட்னு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோமா, இதில் தான் நம்ம இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் இஃப் கெஸ் இந்த வேரியபிள் இருக்குல்ல, இப்போ யூசர் இந்த என்டர் யுவர் கெஸ்ஸும் இந்த கெஸ்ஸும் ஒன்று தான். இப்போ அவங்க ஒரு நம்பர் டைப் படிக்கிறாங்கன்னா அந்த நம்பர் வந்து இந்த ரேண்டமாக ஒரு நம்பர் சொன்னல 5ன்னு, அதை வந்து இந்த பைத்தான் தான் டிசைட் பண்ணும் ஒரு வாட்டியும். அந்த நம்பர் வந்து என்னன்னா இந்த நம்ம இங்கே வேரியபிள் நம்பர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, ரேண்டம் டாட் ரேண்ட்ன்ட்டுன்னு, அதுதான் கைஸ் இந்த ரேண்டம் நம்பருக்கு ஒரு இது. இந்த நம்பர் நம்ம இங்கே போட்டதுக்கப்புறம் இப்போ கெஸ் பண்ணுற நம்பரும் பைத்தான் டிசைட் பண்ணுற ஒரு நம்பரும் ஒன்றா அப்படின்னு இங்கே காட்டுது. அப்படி ஒன்றா இருந்துச்சுன்னா பிரிண்ட் போட்டுட்டு கன்கிராஜுலேஷன்ஸ், யூ ஹேவ் கெஸ்ட் த நம்பர். அப்படி ஆன்சர் அவங்க இந்த கெஸ் பண்ற நம்பரும் பைத்தான் ஒரு நம்பர் கொடுத்துருக்குல அதுவும் ஒன்றா இருந்துச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் கெஸ்ட் நம்பர்னு வரும். இப்போ எமோஜிலாம் போடலாமா, கொஞ்சம் நல்லா இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். எமோஜிக்கு என்னோட விண்டோஸ் லேப்டாப்பில் F1 எமோஜி பட்டன் இருக்கும் அந்த கீபோர்டில், அது லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா எமோஜி வரும். இந்த மாதிரி நான் ஒரு எமோஜி போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் அடுத்து வந்து என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணணும்னா இந்த எஃப்எல்ஸில் வந்து நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் போட்டுட்டு பண்ணுறதுனால பிரேக் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா லூப் ரன் ஆகிட்டே இருக்கும், அந்த கோடு வந்து நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த பிரேக் போட்டு முடிச்சுக்கிறோம். இஃப் எல்ஸில் அந்த இஃப்க்கு மட்டும் பிரேக் போடுற கண்டிப்பாக 2 கண்டிஷன்னா இஃப் எல்ஸ்லேயே முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 3 கண்டிஷன் கொடுக்க போகிறோம், அதனால எலிஃபும் யூஸ் பண்ண போகிறோம்.
எலிஃப் போட்டுட்டு கெஸ், நம்ம யூசர் கெஸ் பண்றாங்களோ ஒரு நம்பர், அது லெஸ்ஸர் தேன் பைத்தானா ஒரு நம்பர் ரேண்டமா கொடுக்கறதுல கம்மியா இருந்துச்சுன்னா print your guess is lower than the number. இப்ப கடைசியா வந்து 3 கண்டிஷன் சொன்னேன்ல, இஃப், எல்ஸ், எலிஃப். கடைசியா முடிக்கிறப்ப எல்ஸ் போட்டு முடிச்சிடலாம். எல்ஸ் எல்ஸ்ல வந்து இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஈக்குவல் டு சொல்லிட்டோம். ஈக்குவலா இருந்துச்சுன்னா கங்கராஜ், கம்மியா இருந்துச்சுன்னா இவர் கெஸ் ஸ்லோவர். மிச்சம் என்ன இருக்கு, ஐயர் தானே. இது ரெண்டுமே இல்லைன்னா ஐயர் மட்டும் தானே இருக்கு. ஈக்குவல் சொல்லிட்டோம், கம்மி இருக்கணும், இன்னொன்னா அதிகமா இருக்கும். அதுக்கு நம்ம கெஸ் இந்த மாதிரி கிரேட்டர் சிம்பிள் போட்டும் பண்ணலாம். ஜஸ்ட் வெறும் பிரிண்ட் போட்டுட்டு அது ஆட்டோ எல்ஸ்னாலே அதானே. இது ரெண்டுமே இல்லைன்னா வேற என்ன இருக்கும், ஐயராக தான் இருக்கும். அதனால வெறும் எல்ஸ் மட்டும் போட்டுட்டு கரெக்ட் நம்பர்னு போட்டுடலாமா. கரெக்ட் நம்பர் நம்பர் ஓகே. நம்ம இஃபெல்ஸ்ல போட்டுட்டோம், கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டோம். அடுத்து வந்து கடைசி ஸ்டெப் என்னன்னா, இப்ப 3 ட்ரைலையுமே தப்பு அப்பனா என்ன ஆகும்? 3 ட்ரைலையுமே தப்புனா இஃப் நாட் ஈக்குவல் டுக்கு இந்த மாதிரி போடுவோம். நம்பர் போட்டுட்டு பிரிண்ட் போட்டுட்டு சாரி த கரெக்ட் நம்பர் வாஸ் போட்டுட்டு கமா போயிட்டு நம்பர் போட்டுட்டு முடிச்சோம். இங்க நம்ம எமோஜி போடலாம், சிரிக்கிற எமோஜி போடலாம். இதுக்கு வந்து இல்ல, இதுக்கு வேணாம், இது ரெண்டுக்கு மட்டும் எமோஜி போட்டு முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான் கைஸ். கோடு இப்ப ரன் பண்ணி பார்க்கலாமா. இன்னொன்று என்னன்னா, இந்த உங்களுக்கு சில டைம் என்ன ஆகும்னா, நீங்க ரன் பண்றப்ப எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணிட்டு இங்க ரன் பண்றப்ப உங்களுக்கு அவுட்புட்ல வந்து கோடு ரன் ஆகும், உங்களால டைப் படிக்க முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா, இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று காட்டும் ஆரஞ்சு கலர்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இந்த கோடை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படின்னு நான் சொல்றேன். என்ன பண்ணுன்னா, இந்த ஃபைல் போயிட்டு எங்க அந்த ப்ரிஃபரன்சஸ் போயிட்டு இங்க செட்டிங்ஸ் போயிட்டு கோடு ரன்னர், நீ எக்ஸ்டென்ஷன்ல கோட் ரன் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இதை பண்ணணும். இங்க போயிட்டு நமக்கு கீழே போனீங்கன்னா ரன் அண்ட் டெர்மினல் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இதை பண்ணாதான் நமக்கு வந்து இங்க நம்ம டைப் படிக்கிற மாதிரி வரும், இல்லைன்னா உங்களுக்கு அவுட்புட்ல டைப் படிக்கிற மாதிரியே உங்களுக்கு எனேபிள் ஆகாது. ஓகே கைஸ், இது பண்ணதுக்கு அப்புறம் ரன் கொடுத்துட்டோமா. இப்போ நம்மளுக்கு இங்க கேக்குது பாருங்க, வெல்கம் டு நம்பர் கெஸ்ஸிங் கேம், கெஸ் அ நம்பர் பிட்வீன் 1 and 10, என்டர் ஒரு கெஸ். இப்போ நான் ஒரு 5 சொல்றேன், பாத்தீங்களா கரெக்டா வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் கெஸ்ஸே கரெக்ட். இன்னொரு கேம் ஆடுவோமா. 2 போடுறேன், இன்னும் இதுவும் கரெக்டா வருது. 4, சாரி த கரெக்ட் நம்பர் வாஸ் 3 அப்படின்னு இருக்கு. வா 2, கரெக்ட் நம்பர் வந்து 10 அப்படின்னு காட்டுது. இது மாதிரி தான் கைஸ் இந்த கேம் ஒர்க் ஆகும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்க உங்க விஎஸ் கோட்ல டைப் அடிச்சு ட்ரை பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஓகே கைஸ், இது மாதிரி அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பபாய்.